மூன்றாம் வகுப்பு தமிழ் ஒருமை பன்மை. ஒருமை பன்மை அறிவோமா? பொருட்களின் எண்ணிக்கையை உணர்த்துவது எண். எண் இரு வகைப்படும். அவை ஒருமை, பன்மை. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. எடுத்துக்காட்டு பொம்மை. ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. எடுத்துக்காட்டு பொம்மைகள். ஒருமைச் சொல்லுக்கு உரிய பன்மைச் சொல்லை எழுதுவோம். ஒருமையை பன்மையாக மாற்ற கள் விகுதியை சேர்க்க வேண்டும். ஒருமை பன்மை. பந்து, பந்துகள். ஆமை, ஆமைகள். முயல், முயல்கள். பூனை, பூனைகள். ஆ, ஈ, ஊ என்ற மூன்று நெடில் ஓசையில் முடியும் ஒருமை சொற்கள் பன்மையாக மாற்றும்போது இக் என்ற மெய்யெழுத்து கள் விகுதியுடன் சேரும். பூ, பூக்கள். தேனீ, தேனீக்கள்.
விழா விழாக்கள். தாத்தா தாத்தாக்கள். இறுதியாக இம் என்ற மெய்யெழுத்து வந்தால் இம் என்ற எழுத்திற்கு பதிலாக இங் என்ற எழுத்தை மாற்றி கல் விகுதியுடன் சேர்த்து எழுத வேண்டும். மரம் மரங்கள். பழம் பழங்கள். பட்டம் பட்டங்கள். கரம் கரங்கள். இல் என்ற எழுத்து இட் ஆக மாறி கல் விகுதியோடு இணையும். 2 எழுத்து குறில் சொற்களுக்கு மட்டுமே பொருந்தும். பல் பற்கள். கல் கற்கள். சொல் சொற்கள். பல் பற்கள். புல் புட்கள். கல் கற்கள். இல் என்ற எழுத்து இட் ஆக மாறி கல் விகுதியோடு இணையும். முள் முட்கள். ஆல் ஆட்கள். நாள் நாட்கள்.
மதிப்பீடு. படம் இச்சொல்லுக்கு உரிய பன்மைச் சொல்லை எழுது. படங்கள், படம்கள். படங்கள். ஆடு இச்சொல்லிற்கு உரிய பன்மைச் சொல்லை எழுது. ஆடுகள், ஆட்டுக்கள். ஆடுகள். பசு இச்சொல்லிற்கு உரிய பன்மைச் சொல்லை எழுது. பசு, பசுக்கள். பசுக்கள். ஒருமைச் சொல்லிற்கு உரிய பன்மைச் சொல்லை எழுது. வினா, காகம். சொல், தாள், யானை. சொற்கள், யானைகள், தாள்கள், வினாக்கள், காகங்கள். வினாக்கள். காகங்கள். சொற்கள். தாள்கள். யானைகள். சரியா சொல்லிட்டீங்க. மிக அருமை.